வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு செயல் விளைவு என்ற ஒரு தலைப்பில் சிந்திப்போம். செயலை செய்பவன் மனிதன், அதற்கான விளைவை தருபவன் இறைவன். எனக்கு இப்படிப்பட்ட விளைவுதான் வர வேண்டும் என்று மனிதனால் இறைவனிடம் கேட்க முடியாது. உன் செயல் மற்றவர்களுக்கு நன்மை தரும் விதத்தில் அமைந்தால் புண்ணியம். உன்னுடைய செயல் உனக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் தரும் விதமாக அமைந்தால் பாவம். இந்த இரண்டையும் வேறு எங்கேயோ பதிவாகுதுன்னு தவறாக நினைக்க வேண்டாம். அனைத்தும் நமக்குள்ளேயே பதிவாகிறது. அப்போ செயலுக்கேற்ற விளைவுக்கு ஒரு சின்னதாக கதை சொல்லலாம். ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட கேட்குறார், சுவாமி, நான் ஒரு துன்பமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை நீங்கள் தான் வழிநடத்தணும், அதனால் நீங்கள் எப்போதும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறார். முன்னெல்லாம் யார் வரம் கேட்டாலும் தெய்வம் வந்து நின்று உனக்கு என்ன வரம் வேணும் கேள் பக்தா என்று சொல்லி கொடுப்பதா படிக்கிறோம் நாம். இப்போ அதெல்லாம் நடக்காது. ஒவ்வொருவனுடைய செயல்பாடுகளையும் இறைவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவார் வேதாத்ரி மகரிஷி. அதனால் நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இருந்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல விளைவு தான் கிடைக்கும். அதை உணர்ந்து நாம் நம்மளை திருத்தி கொண்டால் நல்லது. அதனால் கடவுளை குறை சொல்வதோ, இயற்கையை குறை சொல்வதோ, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மனைவியை குறை சொல்வதோ, பிள்ளைகளை குறை சொல்வது, இது பிறந்த நேரம் எனக்கு சரியில்லை, இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கோம். இது யாரும் பொறுப்பு கிடையாது, நம்முடைய அறிவு தான். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று பகுத்து பார்த்து தொகுத்து உணர்ந்து உருப்படியாக செஞ்சோம்னா விளைவு எப்படி இருக்கும்னா நல்ல விளைவு. இதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் அழகாக எழுதுவார் வேதாத்ரி மகரிஷி. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு இறைவனுக்கு வர சொல்லாது. அதுக்காக அவனுக்கு பரிகாரம் பண்ணி சமன்படுத்தலான்னு நினைக்காத. அதனால் உன்னில் மாற்றம் வர வேண்டும். உயர்வான எண்ணம், சொல், செயல் வந்தால் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற விளைவு எப்படி இருக்கும்னா நிச்சயமாக இன்பமாக இருக்கும் என்று சொல்லி, இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.